ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு கவனிக்க வேண்டிய 4 டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து தண்ணி சேர்க்கவே கூடாது. உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி விடும். ஸோ நீங்கள் மாவு மசாலா போட்டு பிசைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எண்ணெய் சேர்த்துடணும். எண்ணெய் சேர்த்துறீங்கன்னா தண்ணி விடாது. அதே மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சதுலேருந்து கடைசியாக பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா குச்சி சிப்ஸ் வந்து தீஞ்சு போயிடும். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். ஸோ நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு ஸ்பூனு, மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கடலை மாவு, சிக்கன் 65 பார்த்தீங்கன்னாக்கா 1/2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும். அரிசி மாவு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கனமா இருக்கிற மாதிரி ஸ்லைசர்ல கட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப தின்னா வரும். சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா போதும். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில வந்து போட்டு வச்சிடுங்க. இதே இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு காட்டன் துணியில ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம காய வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு தட்டில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் இதில் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்குலே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மசாலா பிசைஞ்சு வச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்ச உடனே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சூடு பண்ண எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதிரியாக நமக்கு தனியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒட்டாமலேயும் வரும், தனித்தனியாகவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு. அதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து எண்ணெய்லாம் வந்து கீழே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட ஆரம்பிக்கணும். சரிங்களா? கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். சூடாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வருது. ஸோ இந்த பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்கி இருக்கு. நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடும்போது சொல்லியிருப்பேன். சிப்ஸ் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வந்து அந்த பபிள்ஸ் வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அது வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். உருளைக்கிழங்கு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு தீஞ்சிரும் குச்சி சிப்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறமா எடுக்கணும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் கடைசியாக நம்ம வந்துட்டு கருவேப்பிலையை தூவிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.